students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா intensity due to interference of light. Interference அப்படின்னா என்ன? ரெண்டு லைட் வேவ்ஸ் வந்து சூப்பர் பொசிஷன் ஆகிறது. அதாவது ரெண்டு வேவ்ஸை ஆட் பண்ணும்போது வரக்கூடியது இல்லையா, மீட் பண்ணும்போது வரக்கூடியது இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. Intensity is nothing but strength. Okay, so this is denoted by a letter capital I. So intensity தான் calculate பண்ண போறோம். So first, what is mean by interference of light அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, two light waves. See, this is one wave. Okay, and see, this is the another wave. இப்படின்னு சொல்லலாம். Okay, so see, these two waves concerned, here interference is possible, here there is no interference. Here the intensity I is minimum, here the intensity is maximum அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப ரெண்டு waves வந்து add ஆகும்போது, right? Actually interference, this is the phenomena, right? In which addition of two light waves, correct? No? So addition of two light waves produces what? Intensity, correct? No? And the intensity எப்படி இருக்கும்? Increasing intensity at some points, correct? No? And decreasing intensity at some other points. அதாவது ரெண்டு வேவ்ஸை வந்து ஆட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேவோட இன்டென்சிட்டிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சில பாயிண்ட்ஸ்ல வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சில பாயிண்ட்ல வந்து இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு வேவ பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், ரைட்? சோ the first one, the displacement of the first wave is denoted by letter y1, displacement, அது லெட்டர் வந்து y1, and the second wave is y2. What about the total or the resultant amplitude அப்படின்னா y is equal to y1 plus y2. அப்ப based on the resultant what? Displacement இல்லையா, அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்து தான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்கும். ஓகேவா? சோ அத பாப்போமா எப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் பாப்போம். சோ let us take what? Two light sources, right? So one of the light source, that is S1, so and the second one is S2. See, let us take a point P. In the point la da ipo meet panna pogudu, so that is denoted by letter P. So a light wave which is traveling in a medium from the source S1 and meet the point P. அதாவது S1 என்கிற சோர்ஸ்ல இருந்து லைட் சோர்ஸ், இது லைட் சோர்ஸ்னா என்னது? லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட் சோர்ஸ் சொல்லுவோம். சோ அப்ப சோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா லைட்டை எமிட் பண்ணுது. இந்த லைட் என்ன ஆகுது? ஐ மீன் வேவ் ஃபார்ம்ல டிராவல் ஆகும். படிச்சிருப்பீங்க இல்லையா? லைட் வேவ்ஸ் ஆர் டிராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ், கரெக்ட்? நோ? இன் எ ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகும். ஓகே, and see the second wave. This is the second wave. Meet the point P at a time t, the same time. மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும்போது அதுக்கு டைம் வந்து சேம் டைம். So this is also travel in the form of wave in a straight line. Okay, no? Yes. So this is what? S2. This is the source S1. அப்ப இந்த வேவ் பேரு S1P and this is S2P. இந்த ரெண்டு வேவையும் பாருங்க, ஒன்னு ஷார்ட்டா இருக்கு, இன்னொன்னு வந்து கொஞ்சம் லெந்தியா இருக்கு. சோ ரெண்டோட டிஸ்பிளேஸ்மென்ட் வேற இல்லையா? சோ இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் y1 and இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் y2. ஃபர்ஸ்ட் எழுதுறோம், டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதணும் இல்லையா? என்ன எழுதுறோம்? the wave from the source S1 at an instant, okay, time t, where at the point P is, what is the displacement formula? y1 is equal to படிச்சிருப்போம் a1 sin omega t. so இது வந்து நம்ம 11th ல படிச்சிருக்கோம் இல்லையா? 11th ல வந்து 11th லெசன்ல வந்து இந்த டாபிக் இருக்கும். சோ அங்க நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க. சோ டவுட் இருந்தனா ஒருக்க நீங்க அந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணீங்க அப்படினா அங்க இருக்கும் அந்த ஃபார்முலா. ஓகேவா? See, this is equation number 1. இது வந்து displacement of one wave. What about the second one? See,
the wave from the source, in the source name என்னது S2 at an instant t இல்லையா t என்கிற டைம்ல எங்க the same point at P is okay. Formula என்ன y2 is equal to a2 second wave sin omega t. So இதுல a1 a2 அப்படின்னா என்ன அப்படின்னா amplitude is nothing but height ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதா இருக்கு இல்லையா இந்த வேவோட height, this is the amplitude. ஒரு வேவ் இப்படி இருக்கு அப்படின்னா இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா amplitude a அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சோ அப்ப a1 என்கிறது amplitude of the first wave, a2 என்கிறது வந்து amplitude of the second wave. So omega is nothing but angular frequency. Angular frequency is concerned இந்த ரெண்டுக்குமே வந்து angular frequency எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும் ஓகேவா. Then some phase difference is there. Phase difference என்ன அப்படின்னா see ரெண்டு வேவ் இருக்கு அப்படின்னா so this is the first wave, second waveவும் இதே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணும் இப்படி இருந்துச்சுன்னா மீட் ஆகும் இல்லையா. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் y1 இது y2 ஆட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகுது மீட் ஆகுது அப்படின்னா see both are in the same angle now, there is no phase difference இல்லையா. I mean both are in phase, correct now. So this is the maximum, இது minimum அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப மேக்ஸிமம் ஆகுறதும் மினிமம் ஆகுறதும் ரெண்டு வேவும் ஒரே டைம்ல வந்து எடுத்துக்கிறதுனால there is no phase difference ஓகேவா. நீங்க பாருங்க இந்த வேவ் பாருங்க இது இப்படி இருக்கு, சோ இந்த லைன் இப்படி இருக்கும். அப்ப இது எவ்வளவு phase differenceனா 180 டிகிரி இப்படி இருந்துச்சு அப்படினாலே இன்டென்சிட்டி மினிமம். பாருங்க ரெண்டு வேவுமே இந்த இடத்துல என்ன பண்ணல மீட் பண்ணாதனால அதோட ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கும். So here intensity is minimum, but see here intensity is maximum. So based on the phase angle, phase difference. அப்ப இங்க in phase ன்னு சொல்லலாம் இல்லையா. phase difference எவ்வளவு 0 டிகிரி, இங்க phase difference எவ்வளவு pi is equal to 180 டிகிரி ஓகேவா. சோ அப்ப phase difference பொறுத்தும் intensity என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். அப்ப see ரெண்டு வேவ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வேற, இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு. அப்ப மேபி என்ன இருக்கலாம் phase difference இருக்கலாம் இல்லையா. சோ அதனால இங்க என்ன பண்ணுவோம் செகண்ட் வேவ் டிஸ்பிளேஸ்மென்ட் வரும்போது +5. ஒருவேளை there is no phase difference னா இங்க என்ன போட்டா போதும் 0. phase difference இருந்தா அது எத்தனை ஆங்கிள் 2 π 3 π π அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகே. சோ this is equation number 2. therefore இப்போ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருது. அப்ப என்ன ஆகுது டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்குது. therefore the total அதுக்கு இன்னொரு பேரு resultant displacement. என்ன ஃபார்முலா y is equal to y1 plus y2. so எழுதும்போது y is equal to y1 plus y2 ரெண்டு ஆட் பண்ணுவோம் a1 sin omega t plus இங்க என்ன இருக்கு a2 sin of omega t plus 5 ஓகேவா. so this is equation number 3. so இது வந்து சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் வந்து ரிலேட் பண்ணி வரக்கூடிய சூப்பர்போசிஷன் என்னது ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் என்ன ஆகுறது சேர்றது ஆட் ஆகுறது. so இது வந்து 11th லெசன்ல வந்து டாபிக் நம்பர் 11.7ல இருக்கும். so இத சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ரைட். so on simplification by using என்னது trigonometric identities வந்து யூஸ் பண்ணி simplify பண்ணிருப்பாங்க. the resultant amplitude formula y is equal to a sin of omega t plus theta அப்படின்னு இருக்கும். so இது வந்து மெயின் ஈக்குவேஷன். so இது வந்து நமக்கு 11th ல இருக்கு இந்த ஃபார்முலா ஓகேவா. சப்போஸ் ஸ்மால் u ங்கிறது வந்து amplitude of the first wave, a2 ங்கிறது amplitude of the second wave. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் amplitude வந்து லெவல் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அதனால தான் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் கேபிட்டல் A அப்புறம் sin of omega t plus theta. theta is the angle ஓகேவா. சோ இது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஓகே. இதுல A அப்படினா என்ன we know that A ன்னா என்னதுக்கு ஃபார்முலா இருக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க இருக்கும் படிச்சிருக்கோம்
a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. ஓகேவா? சோ இது வந்து என்னது ஆம்ப்ளிட்யூட் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் சொல்லுவாங்க. அப்ப இது a1ங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்பிளேஸ்மென்ட் இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் திஸ். a2ங்கிறது வந்து செகண்ட் வேவோட இண்டிவிஜுவல் ஆம்ப்ளிட்யூட். அப்ப கேபிட்டல் ஏங்கற என்னது ரெண்டோட டோட்டல் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட். அப்ப ரெண்டு சேரும்போது ஆம்ப்ளிட்யூட் மேக்ஸிமமா இருக்குமா இல்ல மினிமமா இருக்குமா? மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், மினிமமா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அது இருக்கும். சோ இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கும் theta formula. Theta is equal to one formula is there tan inverse of, correct? No, படிச்சிருப்பீங்க a2 sin phi divided by a1 plus a2 cos phi. See, theta is equal to tan inverse of this, right? So a என்னது ரெண்டுக்குள்ள total resultant amplitude. What about the amplitude? Is maximum or minimum அப்படிங்கறத பாப்போம். மேக்ஸிமமா இருக்குற கண்டிஷன் பாருங்க. The resultant or the total amplitude is maximum அப்படி இருக்குற கண்டிஷன் என்னது? A maximum இருக்கணும் அப்படினா phi ஓட வேல்யூ, அதாவது இந்த ஃபேக்டர் தான் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து என்ன ஆகக்கூடாது, மைனஸ்ல வரக்கூடாது. மைனஸ்ல வந்தா மினிமம், பிளஸ்ல வந்தா என்னது மேக்ஸிமம். அப்ப cos phi க்கு என்ன போடலாம், 0 போடலாம். cos யோட வேல்யூ 1. அப்ப என்ன வரும் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos phi. cos phi யோட வேல்யூ என்ன? cos phi க்கு என்ன போடலாம், 5 க்கு 0 போடலாம். எல்லாம் ஈவன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். plus or minus 2 pi plus or minus 4 pi இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன வரும் அப்படினா cos 0 க்கு என்ன வரும், cos 0 வேல்யூ 1. அப்ப 1 into this the side. இது எப்படி எழுதலாம், is equal to, இது என்ன ஃபார்முலா இருக்கு, a square plus b square plus 2ab ஃபார்முலா இருக்கு. என்னது ஃபார்முலா, a plus b the whole square ஃபார்முலா. அதே மாதிரி இங்க என்ன வரும், square root of a1 plus a2 the whole square. இது வந்து a maximum இருந்தா இது first case, correct? No, இதே இது amplitude minimum amplitude இருக்குன்னா என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும் அப்படினா a1 square plus a2 square plus 2a1 a2 into பிளஸ்ல வந்துச்சுன்னா மேக்ஸிமம், மைனஸ்ல வந்தா மினிமம் இல்லையா? சோ அப்ப என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் பார்த்தா தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இதா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி வேவ் இருந்துச்சுன்னா கரெக்டா என்ன ஆயிரும், மர்ஜ் ஆயிரும். அப்ப இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆம்ப்ளிட்யூடும் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்னா 5 வந்து 0வா இருக்கணும். அதனாலதான் இங்க என்ன போடுறோம், 0. ஆனா இங்க பாருங்க, ஒரு வேவ் இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு வேவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட இல்லையா, இந்த வேவை விட இந்த வேவ் 180 டிகிரி வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. அது வந்து என்ன ஆகல, மெர்ஜ் ஆகல. அப்படி இருந்தா மினிமம் இன்டென்சிட்டி, ஆம்ப்ளிட்யூடும் மினிமம். அப்ப இப்படி இருந்தா 180 என்னது, அதுக்கு ஆங்கிள் 180 அப்படின்னா என்னது, பை. கரெக்டா? சோ அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் பை இல்லையா, பிளஸ் பையா இருக்கலாம், மைனஸ் பையா இருக்கலாம் இல்லையா, பிளஸ் பை இல்லையா. இது வந்து மேல பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். மேல இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் பை லீட்ஸ் சொல்லுவோம், கீழே இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பை லீட்ஸ், அதாவது பை லேக்ஸ்ங்கிற மாதிரி. அதான் பிளஸ் ஆர் மைனஸ் பை. இதெல்லாம் ஆர்டர்ல வரும். பிளஸ் ஆர் மைனஸ் 3 பை பிளஸ் ஆர் மைனஸ் 5 பை லைக் தட், இந்த மாதிரி இருக்கும். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணா வரும் இதே ஃபார்முலா, காஸ் பை. காஸ் பை வேல்யூ வந்து -1. அப்ப இங்க -1 வரும். அந்த மைனஸ் இன்டு பிளஸ், இங்க மைனஸ். ஓகேவா? சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க எழுதிடுவோம். A மினிமம், ஆம்ப்ளிட்யூட் மினிமமா இருக்கணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா. என்ன வரும், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 மைனஸ் a2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட். ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கலாம். இத 5 வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6. This is the minimum amplitude, equation number 7. எதுக்காக amplitude calculate பண்ணோம், resultant amplitude calculate பண்ணோம்னா நமக்கு தேவை வந்து intensity. We know that, நமக்கு தெரியும்
ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருந்தா மட்டும்தான் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம். ஓகேவா? சோ we know that the condition என்ன அப்படின்னா intensity okay of the resultant wave இல்ல இன்டர்ஃபியர் ஆகும்போது இந்த ரெண்டு வேவோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த்ங்கிறது directly proportional to the resultant amplitude. I mean the square of the resultant amplitude. இல்லையா? அப்ப intensity is directly proportional to the square of the amplitude. ஓகேவா? சோ இத வச்சு நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வரலாம். எப்ப இன்டென்சிட்டி மேக்ஸிமம் எப்ப இன்டென்சிட்டி மினிமம் அப்படின்னு கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல பாப்போம். I maximum இருக்கணும்னா directly proportional to A. இது A இருக்கு, ஸ்கொயர் பண்ணா வரும். போட்டா இங்க என்ன வரும்? இப்படி எழுதிரோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் போச்சுனா என்ன வரும்னா A1 ஸ்கொயர் plus A2 ஸ்கொயர் plus 2A1 A2 cos phi அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அப்ப I maximum is directly proportional to A1 square. நல்லா பாத்துக்கணும். A1 ங்கிறது வந்து amplitude of the first wave, A2 ங்கிறது amplitude of the second wave. அப்ப கேபிட்டல் A ஸ்கொயருக்கு கேபிட்டல் I போட்டிருக்கோம். அப்ப ஸ்மால் A1 ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம்? இங்க A1 னா A னா கேபிட்டல் A க்கு போட்டிருக்கோம், I போட்டிருக்கோம். ஸ்கொயருக்கு அதேதான். கரெக்ட் தானே? அப்ப A1 ஸ்கொயருக்கு என்ன போட்டுக்கலாம்? I1 அப்படி போட்டுக்கலாம் இல்லையா? A ஸ்கொயர் கேபிட்டல் A ஸ்கொயர் I னா ஸ்மால் A1 ஸ்கொயர்னா I1 பிளஸ் இது எப்படி போடலாம்? I2 பிளஸ் இதுல ஸ்கொயர் இல்ல, 2 நமக்கு தேவையில்லை. இதுல ஸ்கொயர் இருந்திருந்தால் I போட்டுக்கலாம். அப்படிதானே? இல்லாதனால இது ரூட்டுக்குள்ள வந்துரும். A1 A2 cos phi இப்படி வந்துரும் இல்லையா? எப்ப இது மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? phi ஓட வேல்யூ 0 டிகிரி அல்லனா பிளஸ் ஆர் மைனஸ் 2 phi இல்லனா பிளஸ் ஆர் மைனஸ் 4 phi ஈவன்ல இருக்கணும். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப cos 0 ஓட வேல்யூ 1 னா அதே தான் வரும். சோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. இதே இது செகண்ட் கேஸ் மினிமம் இன்டென்சிட்டி I மினிமம். இதே ஃபார்முலா என்ன வரும்? I1 plus I2 plus 2 into root of A1 A2 cos phi. phi என்ன கொடுக்கணும்? மினிமம் இன்டென்சிட்டிக்கு. மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு phi 0ல ஸ்டார்ட் ஆகும். மினிமம் இன்டென்சிட்டிக்கு 180. அப்ப phi என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 180 என்னது? phi அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 3 phi. இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்ல ஒரே ஆர்டர்ல இருக்கும், ஆட் நம்பர்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? A1 A2 cos phi. cos phi ஓட வேல்யூ என்னது? -1. கரெக்ட் நோ? அப்ப இங்க என்ன வரும் அப்படினா -1 வரும். இந்த மைனஸ் இந்த பிளஸ் சேரும்போது இந்த பிளஸ் என்ன ஆகும் அப்படினா மைனஸ் ஆகும். So this is equation number 9. ஓகேவா? சோ அப்ப மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைச்சிருச்சு, மினிமம் இன்டென்சிட்டி. சப்போஸ் இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். if ஒருவேளை amplitude of the first wave is equal to amplitude of the second wave means we can take what? As A. See, if A1 equal to A2 equal to A அப்படி எடுத்தோம்னா ரெண்டு வேவோட ஆம்ப்ளிடியூட் சேமா எடுத்துட்டோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் நம்பர் 5 in 5 எப்படி எழுதலாம்? A is equal to A1 A2 போல A போட்டா இங்க என்ன வரும்? A square plus A square plus square root of A square plus A square plus A1 A2 க்கும் A தான். அப்ப என்ன வரும்? 2A square cos phi அப்படின்னு வரும். So is equal to A square plus A square என்னது? 2A square. இங்க ஒரு 2A square, இங்க ஒரு 2A square. அப்ப 2A square ரெண்டுலயுமே காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? 1 plus cos phi அப்படின்னு வரும். ஓகேவா? is equal to A is equal to 2A square அப்படி இருக்கு இல்லையா? இத 2A square 1 plus cos phi ஃபார்முலா இருக்கும், படிச்சிருப்பீங்க. என்னது? 2 cos square pi by 2. 1 plus cos phi என்னது? 2 cos square pi by 2. ஓகேவா? இப்ப ரெண்டு 2 இருக்கனால ஒரு 2 வெளியே வந்துரும். A square ரெண்டு இருக்கனால இல்லையா? A into A. அப்ப ஒரு A வெளியே வந்துரும். cos square pi by 2 வெளியே வரும்போது cos pi by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? இது A. அப்ப இதுல இருந்து A square equal to எப்படி எழுதலாம்? இது ஸ்கொயர் பண்ணா 4A square cos square pi by 2.
so இது வந்து a square. so இத வந்து நமக்கு தேவை intensity. அப்ப இன்டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன் இதா இருக்கு. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, மினிமம் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி மினிமமா இருந்துச்சுன்னா அத டார்க் ஃப்ரிஞ்ச் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, a ஸ்கொயர் கிடைச்சது. இனி இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? intensity I is directly proportional to a square. A square என்னது? 4a square cos square pi by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும்? I is directly proportional to a square. கரெக்ட்? நோ? இது திருப்பி ஈக்குவல் டு மாத்தும் போது கான்ஸ்டன்ட் the 4 small a square இல்லையா? so capital A square I ன்னு எடுத்திருக்கோம், small a square I not ன்னு எடுத்திருக்கோம் into cos square pi by 2. ஏன்னா இதே மாதிரி I நாட்ங்கிறது a square. ஓகேவா? so is it okay? so okay, இதுல மேக்ஸிமம் மினிமம் பார்ப்போம். I மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆங்கிள் சொல்லியிருப்பேன். 5 ஓட வேல்யூ மேக்ஸிமம் என்னது? இன் ஃபேஸ் இருந்தா மேக்ஸிமம் இந்த மாதிரி 180 டிகிரி இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அவுட் ஆஃப் ஃபேஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் இன்டென்சிட்டி. சோ இப்போ 5 ஓட வேல்யூ 0 இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 2π 4π ஈவன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 0 போட்டா என்ன வரும்? cos square pi by 2 இல்லையா? இது பிரிக்கலாம் அப்படிதானே? cos pi by 2 into cos pi by 2. 0 போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இதோட வேல்யூ 4i நாட் ன்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இதே இது I மினிமம் வேணும் அப்படின்னா 4i நாட் into கரெக்ட்? நோ? இங்க கீழே எழுதிடுவோம். I மினிமம் வேணும்னா ஆங்கிள் என்னது? 5 is equal to plus or minus 5 இருக்கலாம், plus or minus 3π இருக்கலாம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 4i நாட் into இங்க சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ என்ன வரும்? 0 வரும். ஓகேவா? எப்படி 0 வரும் அப்படின்னா 5 க்கு 5 போட்டீங்கன்னா pi by 2. pi by 2 என்னது? 90. cos 90 வேல்யூ என்னது? 0. அதான் 0. ஓகேவா? இங்க என்ன வரும்னா into 1 ன்னு வரும். அப்ப இங்க என்ன வரும்? I மேக்ஸிமம்ங்கிறது 4i நாட். ஆனா இங்க I மினிமம் என்கிறது 0. okay, so அப்ப maximum intensity 4 times I naught but minimum intensity is equal to 0. so இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வேவ் மீட் பண்ணும்போது அதோட ஆம்ப்ளிடியூட பொறுத்தும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பொறுத்தும் இருக்கும். so based on the phase difference the intensity of what the interfere light waves என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ரைட்? அப்ப 50 டிகிரி அந்த மேக்ஸிமம், இதே 180 டிகிரி இருந்துச்சுன்னா என்னது? மினிமம். இன்டென்சிட்டி வந்து மினிமம். so this is an important question. so நல்லா தெளிவா பல தடவை எழுதி பாருங்க.